வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். வெளிநாட்டு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு நிதியுதவி. விஜயராமவிலிருந்து விரட்டப்படும் மஹிந்த ராஜபக்ஷ. எல்ல வெள்ளவாய வீதி விபத்தில் 10 பேர் வரை உயிரிழப்பு. பின்னி பிணைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதிகள். பாதாள உலக குழு கைதில் கொந்தளிக்கும் நாமல். விடுதலையான கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் காவல் நிலையத்தில் கையொப்பமிட கட்டளை. சஜித்திற்கு குற்றப்புலனாய்வுத்துறை அழைப்பா? விளக்குகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர். விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து ஆவணம் கோரிய மனித உரிமை செயற்பாட்டாளர். அட்டகாசத்தில் ஆஜரான ஜீவன் தொண்டமான். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து உயிரிழக்கும் மற்றும் சிறையில் அடைக்கப்படும் அல்லது காணாமல் போகும் இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உள்நாட்டில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதிய செயலாளர் தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற கொள்கையின் கீழ் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் நிதியுதவி வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்லும் இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு மொழிகள் கற்பிப்பதற்கும் நிதியுதவி வழங்குவதும் கிராமப்புறங்களை இலக்காக கொண்டு சுற்றுலாத்துறையில் திறமையான தொழிலாளர்கள் படையை உருவாக்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கங்களில் உள்ளடங்கும். இக்கலந்துரையாடலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி மேலதிக செயலாளர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக தலைவர் மற்றும் சுற்றுலா ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் உயர்மட்ட அரசாங்க அதிகாரிகள் குழுவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் விவாதிக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியின் உரிமங்களை நீக்குவதற்கான புதிய சட்டமூலம் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் எதிர்காலத்தில் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதியின் ஓய்வூதியத்தை தவிர உத்தியோகபூர்வ இல்லங்கள் உட்பட ஏனைய அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும். முன்னாள் ஜனாதிபதியின் உரிமங்களை நீக்குவதற்கான புதிய சட்டமூலம் மீதான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் 200 நாட்களில் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வசித்து வந்திருந்தார். அதற்கு முன்பு பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 10 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இல்ல வெள்ளவாய வீதி விபத்தின் 15வது மைல்கல் வீதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் தகவல் தெரிவிக்கின்றன. எல்லவிற்கு சுற்றுலாவிற்காக சென்ற தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழு ஒன்று இந்த விபத்தில் சிக்கியுள்ளது. சுற்றுலாவிற்கு சென்று மீண்டும் தங்காலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் சுமார் 8 மனித எண்பு கூட்டு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சர்வதேச சமூகத்தை நோக்கி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தொடர்ச்சியாக கோரிக்கையை விடுத்து வரும் இந்த நிலையில் செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழியின் 43வது நாள் அகழ்வு பணி நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது 4 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்திருந்தார். அத்துடன் இதுவரை மொத்தமாக 235 மனித எண்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 224 மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்திருந்தார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கிய சூத்திரதாரிகள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏன் கலவரம் அடைகின்றார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்திருந்தார். எமது குற்றப்புலனாய்வு பிரிவினர்
போலீஸ் பிரிவினர், சர்வதேச போலீஸ் பிரிவினர், இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினர் அர்ப்பணிப்பான சேவைக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஐவரையும் நாட்டுக்கு அழைத்து வருவதென்பது சாதாரண விடயமல்ல. இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதனால் நாமல் ராஜபக்சவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம். எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும். அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும். படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவார்கள். மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக கிண்ண வேண்டாம். சற்று முற்போக்காக சிந்திக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். இந்த விடயத்தில் நாமல் எதற்காக இந்த அளவிற்கு கலவரமடைந்தார் என்பது எமக்கு தெரியும். குற்றங்களுடன் தொடர்புபட்ட எவரும் வீணாக கலவரமடைய தேவையில்லை. மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் என்றவாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 16 மாணவர்களையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஏறாவூர் நீதவான் முன்னிலையில் மாணவர்கள் 16 பேரும் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல குறித்த மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தினமும் மாலை 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஏறாவூர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று கையொப்பமிட வேண்டும் என்றும் நீதவான் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அத்துடன் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு வந்தார்முலை வளாகத்தில் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் மீது பகடிப்பதை மேற்கொண்டமை தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் 24 முதல் 26 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்களான குறித்த 16 மாணவர்களும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 7 மாணவிகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை சந்தேக நபர்கள் பகடிவதை வன்கொடுமை செய்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை குற்றப்புலனாய்வு துறையினர் அழைத்ததாக வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவிடம் நேரடியாக அவர் கேட்டறிந்ததாகவும் அவர் வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பொதுமக்கள் நிதியை பயன்படுத்தி UNP தலைமையகம் சிறைக்கொத்த பழுது பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சாட்சியமளிக்க CID அழைத்ததாக செய்திகள் வந்திருந்தன. ஆனால் அவர் CIDக்கு ஒருபோதும் தொடர்பு கொள்ளவில்லை என்று தெளிவாக தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சரிடம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஒருவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். பிரபாகரன் இன்னமும் உயிருடன் இருப்பதாக போலி தகவல்களை பரப்பி கனடாவில் பல்வேறு தரப்பினர் பணம் வசூலித்து வருவதாக அந்நாட்டில் வசிக்கும் புலம்பெயர் நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் இறுதிச் சடங்கு எப்போது நடத்தப்பட்டது, இறுதிச் சடங்கு எங்கு நடைபெற்றன, இறுதிச் சடங்கு எவ்வாறு செய்யப்பட்டது, இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டதா, அப்படியானால் அதன் இலக்கம் மற்றும் பிரதேசம் போன்றவை கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேற்கண்ட தகவல்கள் தான் கோருவதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நேற்றைய தினம் நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர். கவுனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமுறை நுழைந்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பாகவே இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர். இந்த வழக்கில் 10 சந்தேக நபர்கள் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. CCTV காட்சிகளை பரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதிக்கு தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக வழக்கறிஞர் பெருமாள் ராஜதுரை முன்னிலையாகியிருந்தார். கவுனிவெளி பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக பாலித்த சுபசிங்க மற்றும் சுரேஷ் கயான் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.